சார். என்ன மலர், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையா? ஏன் சார்? இல்ல, நீயும் ஸ்வேதா ஒன்னாதான் வேலைக்கு சேர்ந்தீங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கு. நீ இன்னும் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்கே, அதாம கேட்டேன். பண்ணலாமே சார். என்ன கோலம் இது? ஏன் வீரா? இல்ல, இப்படி மொத்தமா முகத்தை மறைச்சிட்டு வந்து நிக்கிறியே, அதான். அது இன்னைக்கு ஈவினிங் கனி ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதனால நானும் அத்தானும் கனி ஸ்கூலுக்கு போறோம். அதான் முகம் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணும்ல. இத்தனை வருஷமா நான் தானே அங்க போயிட்டு இருக்கேன். இருக்கட்டும் வீரா, இப்பதான் கனிக்கு அம்மான்னு நான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் நான் தான் போகணும். அது மட்டும் இல்ல, இப்போ உனக்கு நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கும். அது வந்து சாரி, தெரியாம கார்பெட்ல காலு ஸ்லிப் ஆகி உமேல விழுந்து. சாரி மேடம் சாரி. மேடம், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க இழுத்துக்கெல்லாம் நான் வரணுமா என்ன உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இவர் அப்படியே பெரிய இவராமா, இவர் அப்படியே யூஸ் பண்றாங்களாமா. யூஸ் தெளிப்பா ஃபைல் எல்லாம் கீழே போட்டுட்டேன். ச்சே, மனுஷியா இவெல்லாம். பட் இதுவும் ஜாலியா தான் இருக்கு. மேட்டு, உன்னை வாங்கி போட்டதுக்கு இன்னைக்கு தான் நீ உருப்படியா வேலை பார்த்துருக்க. உன்னை அழகா துவைச்சு அயன் பண்ணி மறுபடியும் இங்கேயே போட்டுறேன். அப்பப்ப இதே மாதிரி ஹெல்ப் பண்ணு. இத்தனை நாள் உன் சித்தி உன்னை பாசமா வளர்த்துட்டான். ஆனா இப்போ அம்மா நான் வந்துட்டேன்லடா. செல்லம், இனிமே உனக்கு அம்மா தானே எல்லாமே செய்யணும். எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. புஷ்பா, நீ பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கல. நீ யாரு கனி ஸ்கூலுக்கு அம்மாவை போறதுக்கு? ஏங்க இப்படி சொல்றீங்க? கனி நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா. வீராவும் நான் சொல்றதை ஏத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா. நீங்க மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, இது நீங்க பெத்த புள்ள. என்ன நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இனி இவளுக்கு நான் தான் அம்மா. இதுக்கப்புறம் எதுக்கு வீரா எல்லாத்தையும் செய்யணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். வீரா என்ன இந்த குடும்பத்துக்கு எழுதி கொடுத்த பொண்ணா? அவளுக்குன்னு வாழ்க்கை இல்ல? ஒருவேளை கண்மணி உயிரோட இருந்திருந்தா குழந்தைய யார் வளர்த்திருப்பா? கண்மணி தானே வளர்த்திருப்பாங்க. நீங்க தான் உங்க பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் உங்க புள்ளைய பாத்துக்கிட்டோன்னு மொத்தமா தலைமொழிகிட்டீங்க. சதா சர்வ காலமும் சரக்குலயே இருப்பீங்க. நீங்க அப்படி இருந்ததுனாலதான் வீரா வேற வழியே இல்லாம குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பேத்துக்கிட்டா.
அதோட அவ வாழ்க்கை என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாவங்க, சின்ன பொண்ணு அவ. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்கா. இனியாச்சும் அவ அவளை பத்தி யோசிக்கட்டும். குழந்தை நம்ம குழந்தைங்க, நாம தானே வளர்க்கணும். சின்ன பிள்ளைகிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அதை செய்யாம விட்டோம்னா அவ மனசு எவ்வளவு பாடுபடும். இங்க பாருங்க, அவ புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டா. ஸ்கூலுக்கு போற வேலையை ஃபர்ஸ்ட் பாப்போம். நம்ம சண்டைய அப்புறம் வச்சுக்கலாம். ம்? கிளம்பலாமா? அப்பா வாங்க போலாம். நீ வாடா தங்கம், அப்பா வருவார். கார்ல இருக்கலாம். குழந்தைனாரே, குழந்தைனாரே, என்னோட கிளீனிங் ப்ராசஸ் டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே வருவாங்க. இருங்க வரேன். குழந்தைனாரே, என்ன குழந்தைனாரே, அது என்னங்க உங்க ரூம்லயே ஒட்டடை அடிக்கணுமா? அத்தையும் சொல்லிச்சா? இல்ல, அது இல்ல குழந்தைனாரே. அப்புறம் ஆ, நானும் மலரும் பிருந்தாவுக்காக கொஞ்சம் வலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, பிருந்தாக்கு போட்டிருந்தீங்க பார்த்தேன். அதுக்கு என்னப்ப? ஆ, இல்ல, மலர் இருக்கால்ல, அவதான் இந்த வலையில செலக்ட் பண்ணா. இங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டா. நீங்க எப்படி இப்ப ஆபீஸ் தானே போவீங்க? ஆமா, லஞ்ச் எடுத்துட்டு போவேன். ஆ, போகும்போது மலர் கிட்ட இதை கொஞ்சம் கொடுத்துறீங்களா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இல்லங்க, அவ இன்னைக்கு ஒரு Dress போட்டிருந்தா. அந்த Dressக்கு இந்த வளையல் நல்லா மேட்சா இருக்கும். இப்போ இது என்ன ஒரு 10 கிராம் வெயிட் இருக்குமா? பாக்கெட்ல தானே வச்சுட்டு போக போறீங்க. கொஞ்சம் கொடுத்துருங்க குழந்தைனாரே. ம். என்ன ஓகே ஓகே. இன்னும் அப்போ இதெல்லாம் ஏன் நான் pending கிளம்புறேன் வச்சிருக்காங்க? மேடம். சீக்கிரம் என்னன்னு பார்த்து முடிக்க சொல்லுங்க. சரி மேடம் வரேன். சார், அசோக் நகர்ல ஒரு ஏரியா பார்க்க வேண்டியிருக்கு. சார், மேடம், நீங்களும் அந்த மேடம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வெரிஃபை ஓகே பண்ணிருங்க. மேடம், ஓகே பண்ணிடுறோம். ஆமா, மலருங்க. வெளியே தான் இருப்பா. ஏன்? டு see me, என்ன பார்க்க தான் வரேன். ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. சும்மாவா? சும்மா எதுக்கு இவன் அவளை பார்க்கணும்? ஹாய் ஃப்ளவர். ஹாய் பாடிகார்ட். இந்தா, உனக்கு பிடிச்ச வளையல் தானே இது? ம். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியான், கொடுத்து விட்டாங்க. இந்த ட்ரெஸ்க்கே நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா, இத புடிங்க. ஆ